அங்கே இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கோச்சிங் எடுக்க வைக்கிறாங்க. இப்போது கவர்மெண்ட் ஏன் இது மேலே சிவியரான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டம் சில சென்டர்ஸில் மட்டும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகுறாங்க. அவங்க மட்டும் எப்படி பாஸ் ஆகுறாங்க அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மிஸ் வந்து டியூஷன் எடுப்பாங்க. அந்த 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 மிஸ்கிட்ட யார் யாரெல்லாம் டியூஷன் போகிறாங்களோ அவங்களாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க ஸ்கூலில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்கிட்ட போனதால அந்த பசங்க மக்க பசங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்களா என்ன? அப்படி கிடையாது. மேக்ஸிமம் நான் எல்லா மிஸ்ஸையும் தப்பு சொல்ல வரல. ஒரு 75 to 80 மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுவாங்க. அது எப்படி லீக் பண்ணுவாங்கன்னா, இதுதான் வரும்னு சொல்லி லீக் பண்ண மாட்டாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 300 கொஸ்டின்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 130 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் மிஸ் ஆகாம எல்லாமே வந்திருக்கும். சரி, இந்த அளவுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. கவர்மெண்ட் வந்து இதை என்ன பண்றாங்க, இதை தடுக்க ஏன் வழிவகை செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து நீட் ஆரம்பிச்சதுல இருந்தே இது வந்து ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்றது தான் நீட்ல ஸ்கேம் நடக்கும்னு சொல்றாங்க. பட் நீட்டே ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இதனால லாபம் அடையிறது யாரு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற டீம் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த சென்டர்ஸ்களுக்கு தான் தெரியும். அவங்கள போய் உங்க கைக்குள்ள போட்டுக்கிறது. இப்போ நானே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் என்னென்ன கொஸ்டின் வந்து இதுல கேட்டிருக்கேன் அப்படின்றத எனக்கு கண்டிப்பா என்னோட மைண்ட்ல இருக்கும். வெளியே வந்து நான் ஈஸியா அதை வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். ஸோ இதுதான் நடக்கும். என்னோட இது என்னன்னா, இந்த நீட் படிக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு சரி, இப்போ இன்கேஸ் இந்த இந்த நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாம போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு சீட் கிடைக்காம தான் போயிருக்கும். இது வந்து ஒரு ரீசான்ஸா நினைச்சுக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து அதுக்கான இது ஆக்ஷன் எடுத்து யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த நீட் டீம்ல இருக்காங்களோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த விதமான வேலைகள் எல்லாம் செஞ்சா மட்டும்தான் அடுத்த வர டீமுக்கு வந்து அந்த பயம் இருக்கும். இல்லாட்டி அவங்க சிம்பிளா வந்து பணத்தை வாங்கிட்டு லீக் பண்ணுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும் 2 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருக்கிறதா பேச்சு வருது. மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.